யாரு என்ன சொன்னா என்ன, நடக்கிறது தான் நடக்கும், ஜெயிக்கிறது தான் ஜெயிக்கும், நீ நடத்துமா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போதே ட்ரம்ப் ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தார். ஏன்னா உலகமே அவரை கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்துச்சு. அதுவும் மீடியாலலாம் அவருக்கு எதிர்ப்பா வந்த மீம்லாம் பாக்குறப்போ அப்படி இருந்துச்சு. ஆளும் மண்டையும் மூஞ்சியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ 276 எலக்டோரல் காலேஜ் ஓட்ஸ் வாங்கி யூஎஸோட அடுத்த பிரசிடென்டா டொனால்ட் ட்ரம்ப் நிக்க போறாரு. மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்றத இனிமேல் எல்லாரும் அவரை கூட போறாங்க. எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரியாலிட்டி ஷோ கணக்கா இது ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சு பேசி 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 கடைசியா நேத்து சாயங்காலம் 5:30 மணிக்கு நம்ம டைம்ல அந்த ஒரு எலெக்ஷன் ஆரம்பிச்சது. இன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு அந்த ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு என்ன ஆரம்பிச்சு, முதல்ல பார்க்கும்போது ஹிலாரி கிளின்டன் தான் ஜெயிக்க போறாங்க, ஏன்னா நாடே அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்ல தான் இருக்கு அப்படின்ற ஒரு பிரம்மையில தான் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரம்ப் கொஞ்சம் லீடிங் வந்தாரு, திருப்பி ஹிலாரி வந்தாங்க, திருப்பியும் ட்ரம்ப் வந்தாரு. ஆனா ஒரு 1.5 மணி நேரம் தாண்டின உடனேயே நிலைமை தலைகீழ மாறிடுச்சு. இப்போதைக்கு ட்ரம்ப் எந்தெந்த ஏரியாக்கள்ல ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெக்சாஸ், சவுத் கரோலினா, ஒஹாயோ, வெஸ்ட் விர்ஜீனியா, அலபாமா, இண்டியானா, கென்டக்கி, டென்னசி, மிசிசிப்பி, மிசோரி, அர்கன்சாஸ், லூசியானா, வடக்கு டொக்கோபா, கென்சாஸ், ஓக்லஹாமா, விசாமி, சிகாகோ எல்லாத்துலயும் அடிச்சு தம்சம் பண்ணிருக்காரு. ஹிலாரிக்கு கலிபோர்னியா, நியூயார்க், நியூ ஜெர்சி, மேரிலாண்ட், கொலம்பியோ டிசி, வெர்மாண்ட், மாசச்சூட்ஸ், அப்புறம் கனெக்டிகட், ரோடோ தீவு, இலினாய், கலரோடோ, நியூ மெக்சிகோன்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும்னா, மேல்தட்டு மக்களோட ஆதரவு ஹிலாரி கிளின்டனுக்கு நிறைய இருந்திருக்கு. இப்ப நான் சொன்ன ஏரியாக்கள்லாம் மேல்தட்டு மக்கள் வசிக்கிற இடம். ஆனா டெய்லியும் வாழ்க்கைக்கே தடகிணத்தம் போடுற மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட ஒரு சப்போர்ட் ட்ரம்ப்புக்கு அதிகமா இருக்குன்ற ஒரு கருத்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, மீண்டும் அமெரிக்காவுக்கு நான் அவங்க இழந்த அந்த ஒரு வேலைகளை நான் கொண்டு வரேன்னு சொல்லி அவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி தான். அந்த ஒரு விஷயத்துல அடிச்சு துவம்சம் பண்ணிருக்கார் போல. ஆனா இதுல நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போதைக்கு யூகேக்கும் அந்த பக்கம் போக முடியாது ஆன்சைட்டு, யூஎஸ்லயும் ஆன்சைட்டுக்கு ஆப் வைக்கிறதுக்கு ஒருத்தரங்க உட்காந்துருக்காரு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ இந்த ஒரு நேரத்துல எலக்ட்ரோரல் காலேஜ் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறதுல 538 பேர் இருக்காங்க. 270 கிடைச்சிருச்சுன்னா நீங்க தான் வெற்றியாளர். ஆனா இப்ப ட்ரம்ப்புக்கு 276 இருக்கு, ஹிலாரி கிளின்டனுக்கு 218 மட்டும் தான் கிடைச்சிருக்கு. மீதம் இருக்கிற பகுதிகளுக்கும் வாக்குகள் எண்ணிட்டு வராங்க. ஆனா அது ஒன்னும் பெரிய விஷயத்த மாத்தி அமைக்காது அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ட்ரம்ப் ஒன் தி பிரசிடென்சின்னு சொல்லி கூகுளே சொல்லிடுச்சுங்க. வேற என்ன வேணும்? சோ அடுத்த 4 வருஷத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி தாங்க. நான் ஸ்டாலின் அவர்களுக்கும் துரைமுருகனும் சொல்லி இருக்கிறார், 6 மாசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். இளையவர் ஒருவர், ஸ்டாலினே அவர் இளையவர் என்று சொல்லிக் கொள்கிறார், இளையவர் ஒருவர் தலைமை தாங்குவார் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார். இதற்கு கலைஞர் என்ன பதில் சொல்கிறார்? 1